நம சிவாய். நிறைய பேர் அவங்களுடைய கஷ்டங்களை சொல்றதுக்காக ஃபோன் பண்ணி அவங்களுடைய கஷ்டங்களை பிரச்சனைகளை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்துல யாராவது ஒருத்தரை குறிப்பிட்டு அவங்கனாலதான் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு, இல்லைன்னா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தரையோ அல்லது நிறைய பேரையோ சொல்லி நிறைய வன்மத்தோட கோபத்தோட அழுகையோட நிறைய மக்கள் பேசுவாங்க. அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பண ரீதியா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தீய வார்த்தைகள்ல பேசுறாங்க அப்படின்னும் நிறைய விதமான கஷ்டங்களை சொல்லுவாங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்குங்க, இந்த பிறவி நீங்க எடுத்ததே உங்களுடைய கர்ம வினைய கழிக்கிறதுக்கு தான். நீங்க போன ஜென்மத்துல என்ன செஞ்சீங்களோ அதனுடைய கர்ம பலனை நீங்க இந்த ஜென்மத்துல அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பிறவியை நீங்க எடுத்திருக்கீங்க. எதுக்காக இந்த எதிரி உங்களோட வாழ்க்கையில வரணும்? இறைவன் இல்லாமே ஆக்கியிருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு இப்படியாப்பட்ட எதிரிய, அது குடும்பத்துல இருக்கலாம், அல்லது தொழில் விஷயத்துல இருக்கலாம், அல்லது அக்கம் பக்கத்து வீடுகள்ல கூட இருக்கலாம். இந்த மாதிரியான எதிரிகளை, உங்க மேல வன்மத்தோட இருக்கிறவங்களை எதற்காக இறைவன் உங்க பக்கத்துல படைக்கணும்? உங்களை சந்திக்க வைக்கணும், அதன் மூலமாக கஷ்டத்தை கொடுக்கணும். அதற்கான காரணம் முற்பிறவியில அந்த நபருக்கு நீங்க கஷ்டம் கொடுத்திருக்கீங்க. அந்த கஷ்டத்தை கர்ம வினைய கழிக்கிறதுக்காக இந்த பிறவியில நீங்க அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் மிகவும் பெரிய பிரச்சனைகளா தெரியாது. அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுடைய மனநிலை எப்பவுமே சரியான விதத்துல இருக்கும்.